சார் வணக்கம். வணக்கம். இந்த 6 தொகுதியில யார் வேலை பார்க்குறது அப்படின்ற பிரச்சனை சட்டமன்றத்தில் எழுது. கோர்ட் ஒரு பக்கம் இந்த வழக்குகள் முடிகிற வரைக்கும் இடைத்தேர்தல்களை அந்த நடத்த ராஜினாமாவே சட்ட சிக்கல் இருக்கிற போது உடனே அது காலி இடம்னு அவசர அவசரமா அறிவிச்சாங்க. அதுவே தொங்கல்ல தானே இருக்கு. சட்ட சிக்கல் பார்ப்போம், சில வாரங்கள்ல தீர்ற மாதிரி ஒரு சூழல் வருது. எப்படி தீருதுன்னு பார்க்கலாம். அது தீருகிற வரை நாங்க நடத்த மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவா ஆளுங்கட்சிக்கு தான் இடைத்தேர்தல்கள் எல்லாம் சாதகமா இருக்கும். ஒருவேளை இந்த அதெல்லாம் வரும்போது பார்க்கலாம். அவங்க அறிவிக்கட்டும். முதல்ல யார் நிக்கிறா, எதிர்த்தரப்பு என்ன மாதிரி கூட்டணி போட்டு நிக்கிறாங்களா, மறைமுக கூட்டணி போட்டு நிக்கிறாங்களா, இல்ல வெளிப்படையா கூட்டணி போட்டு நிக்கிறாங்களா, பொது வேட்பாளர் நிறுத்துறாங்களா, இன்னும் எவ்வளவோ இருக்கு. இல்ல ஜெனரலா அதிருப்திகள் வெளிப்படும். வந்த பிறகு பார்க்கலாம்னு சொன்னேன். தேர்தல் நடக்கிற போதுதான் அதிருப்தியை பத்தி நான் பேச முடியும். அப்ப என்ன அதிருப்தினா புதுசா வரப்போகுதோ, அல்லது இப்ப இருக்கிற அதிருப்தி அப்ப மறைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு நாள் தள்ளி நடக்க போகுதுன்றதான விஷயம் அது. ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் வெற்றி பெற்றது நான் தான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம். அது ஏதோ சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரிலாம் அவர் கேட்கல. சட்டத்தின்படியான வார்த்தை அது. நம்பர் 1 ஜெயிச்சிருக்கிறான்னு ஒருத்தர் சொல்றீங்க, அவருடைய வெற்றியில சில முறைகேடு நடந்திருக்கு. 2ஆம் இடம் வந்த என்னை ஜெயிச்சதா அறிவிக்கணுங்கிறது லீகல் டேர்ம். அது சட்டப்படியான உரிமை. அது பிரேயர் வைக்கிறதுக்கு உரிமை. அதுக்கு முறைகேடுகள் இருக்குன்னா 14 வாக்குச்சாவடிகள் நடந்தாலும் ஒரு 6 மெஷின்லயே 6 பூத்துல தப்பு நடந்திருக்குன்னு நாங்க கண்டுபிடிச்சிருக்கோன்றார். போய் ஆதாரத்தை கொடுக்கட்டும், நடக்கலாம். அது இந்த இப்போதைக்கு முடியாது. அது ஏன்னா அந்த காலகட்டத்துக்குள்ள அந்த வழக்கை தாக்கல் செய்யணும்னு தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு வேண்டாம். இல்ல ஜென்ரலா இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது. இப்ப கூட ஒரு இயக்கம்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இவிஎம்ல நிறைய முறைகேடு நடக்குது, அப்படிதான் நிறைய வெற்றிகள்லாம் நடக்குது. தோல்வி அடைந்த கட்சிகள் சொல்ற போது அதனுடைய முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடுது. ஏன்னா அவங்க ஜெயிக்கிற போது அது மௌனமா இருந்துருவாங்க. இதுவே திமுக இந்த இயக்கத்தை எப்ப ஆரம்பிச்சிருக்கணும்? அட்லீஸ்ட் 21 மேல ஜெயிச்ச பிறகு ஜூன் மாசத்துல இயக்கத்தை ஆரம்பிச்சிருந்தா அந்த ஒரு கோரிக்கைக்கு ஒரு நியாயமான முகம் கிடைச்சிருக்கும். ஒரு தோல்வி அடைந்த கட்சி சொல்றப்போ தோல்வி ஏத்துக்க முடியாம சொல்றாங்கன்னு ஜெயிச்சவங்க நக்கலா பேசுவாங்க, தோக்குறவங்களும் மக்களும் ஆமா இல்ல என்னத்தை தோத்துட்டா பேசாம வீட்டுல இருக்க வேண்டியதானே அப்படின்ற எண்ணம் தான் மக்களுக்கு வருமே தவிர ஒரு சீரியஸா அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் வாக்குச்சாவடி முறை வர்றது நல்லதுதான், வன்முறை நடக்காத வரைக்கும். குத்தி 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 போட்டதெல்லாம் நடந்து பார்த்த அரசியல் களம் தானே இது. அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுட்டு சீட்டு முறை வந்தால் வரவேற்கப்பட வேண்டியதுதான். ஏன்னா நிரூபிக்க முடியலையே தவிர இவிஎம் பத்தின ஒரு மர்மமான சந்தேகங்கள் இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்குங்கிறதையும் மறுக்க முடியாது. ஆனா ஜென்ரலா இவ்வளவு இடத்துலயும் ஸ்கேம் பண்ணி இப்போ ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆதாரம் இல்லைன்னு நான் சொன்னேன். ஒரு இடத்துல குற்றச்சாட்டு வந்தாலும் அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு தானே அந்த வழி தெரியும், பெயின். அதனால அவங்க சொல்றாங்க. அப்போ ஜெயிச்சவங்களும் சேர்ந்து ஒரு கொள்கை முடிவு எடுத்தாங்கன்னா இது ஒரு அர்த்தமுள்ள கோரிக்கையா மாறும். இல்லாட்டி கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த இவிஎம்ஐ ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் அது அந்த ஒழிக்கணுங்கிறது சும்மா போற போக்குல ஒரு பிரஸ் மீட் வச்சு ஒரு 1/2 டீ காஃபி சாப்பிட்டு கிளம்பாம ஒரு இயக்கம்னு ஆரம்பிக்கிறது கூட பேரளவுக்கு இல்லாம அது நிறைவேற்றுற வரைக்கும் போகணும்னா அனைத்து கட்சிகளும் சேர்ந்து குரல் கொடுக்கணும், குறிப்பாக ஆளுங்கட்சி. அப்படி இல்லைன்னா இது சும்மா வெற்று கோஷமா தான் முடியும். சட்டசபையில மீண்டும் இந்த ராஜினாமா செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் விவகாரம் கிளம்புது. அந்த தொகுதியில இருக்கிற அந்த வேலைகளை யார் பொறுப்பு அமைச்சர் இருக்காங்கன்னு ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றாங்க. அந்த அமைச்சர் எத்தனை நாளைக்கு போக முடியும் சொல்லுங்க? ஒரு எம்எல்ஏ செய்யற வேலையை அமைச்சர் செய்ய முடியாது, பொறுப்பு அமைச்சர் செய்யவே முடியாது. துரதிருஷ்டவசமான சூழல் இது. தாவேக்கா நடத்திய பேர அரசியலின் விளைவுதான் அந்த 6 பேர் ராஜினாமா. இது யாரு சொன்னாலும் அது மாத்து கருத்து எனக்கு கிடையாது, உலகத்துக்கே தெரியாது. அவங்க இல்லைன்னு சொல்லிக்கலாம். அவங்களாம் வந்தார்கள், தொகுதி நலனுக்காக வந்தார்கள், மக்கள் நலனுக்காக வந்தார்கள். அப்ப இன்னும் 10 எம்எல்ஏக்கள் வருவாங்கன்னு அதிமுக எம்எல்ஏக்கள் இன்னும் 10 பேர் வரப்போறாங்கன்னு சொன்னார்ல செங்கோட்டையன். எப்படி கனவு கண்டீங்களா? அசரீரியில் எதுவும் வந்துச்சா? அப்ப ஏதோ பேச்சு நடக்குது இல்ல, சொல்லுங்க சார். அப்ப அதுதானே பேரம். தொகுதி நலன், பணம், பதவி, மீண்டும் எம்எல்ஏ சீட்டு, கட்சியில் பதவின்னு ஏதோ ஒரு பேரம் பேச்சுவார்த்தை நடந்தாலும் சார் நீங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க அவங்க. அப்ப நீங்க அந்த வேலையை பண்ணா அதான் நேற்று எடப்பாடி கேட்டார், ஏன் உங்களை எங்களால வாங்க முடியாதா அப்படின்னாரு. வாங்குற வேலை நடக்கிறதா நான் சொல்லலை. நீங்க எஃப்ஐஆரே போட்டீங்க, 10 கூட்டத்துல 8 கூட்டத்துல பொது மேடையிலையும் பேசுறீங்க, சுதந்திர தின விழாலேயே பேசுறார் முதலமைச்சர் விஜய். இந்த ஆட்சிக்கு எதிராக சதி நடக்குது, நீங்க என் கூட இருக்கணும்னு சொன்னாரா? அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க தொட்டிங்கன்னா தொட்டு களமாடுறதுல கில்லாடிகள் திமுக அதிமுக, மேல இருந்து ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். செங்கோட்டையன் அவர்கள் இவ்வளவு வெளிப்படையா பேசுறாரு. இது சட்டமன்றத்துல இதை சபாநாயகரோ அல்லது வேற யாரும் கண்டிச்ச மாதிரி பெருசா தெரியல. இல்ல இது கண்டிக்கல. ஒரு வாத பிரதிவாதம் வர்றப்போ அந்த வார்த்தையை சொல்றாரு. அதுக்கு இவரும் ஒரு பதிலடி கொடுத்தார். நாங்க வாங்கி காட்டுறோம். வாங்குறாரா இல்லையான்னு பார்ப்போம் எடப்பாடி. அனாவசியமான வாதங்கள் எவ்வளவு நடக்குது சார். அதுல இது ஒண்ணு சார். செங்கோட்டையன் அவர்கள் இப்போ இந்த விஷயத்தை தொடர்ந்து இன்னொரு விஷயம் பேசுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா மதிமுக மாதிரி ஆக போகுது அந்த கட்சி அப்படின்றாரு.
அது ஒரு தோழமை கட்சிங்கிறத மறந்துட்டாரு திடீர்னு அவரு. உண்மையா இருக்கலாம், எல்லா நேரம் உண்மையை சொல்லிட முடியாதுல்ல. இப்ப துரை வைக்கோ அதுக்கு ஒரு கருத்து சொல்றாருல, அவரு தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருல. வேற சங்கடமான சூழல், செங்கோட்டையன் அதை தவிர்த்திருக்கணும். அக்கா உண்மையை சொல்றேன் இல்ல, வலுவான கட்சியா மதிமுக இல்லாமல் இருக்கலாம். தொண்டர்களே இல்லைன்னு ஒரு கட்சியை சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்க உங்களுக்கு 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டாங்க இருக்கா, நீங்க 1.25 கோடி வாக்கு வங்கின்னு சொல்ல முடியுமா? சரியாது. அடுத்த தேர்தலில் போட்டாதான் அது நிரந்தரமான வாக்கு வங்கி நம்ம எடுத்துக்கிடலாம். ஒரு எள்ளி நகையாடுற மாதிரி இருக்கு ஒரு சிறிய கட்சி. எப்படி பொதுமை ரூமுக்குள்ள நம்ம பேசிக்கலாம் 1000 கேமரா ஆன் பண்ணிட்டு நீங்களான்னு கண்டதை பேச முடியுமா? சொல்லுங்க. அப்ப தோழமையில் இருக்கிற ஒரு கட்சின்றதை ஒரு நிமிஷம் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவரு. தவிர்த்திருக்க வேண்டிய விமர்சனம் அது, வார்த்தை அது. விஜய் அவர்கள் பிரதமர் அப்படின்ற ஒரு கோஷத்தை இன்னும் அதிகமா பேசிட்டு இருக்கு. இனிமேல் பேசாம இருந்தா தாவேக்காவுக்கு நல்லது. என்ன காரணம்? அது தேவையில்லாம பிஜேபியோட கோபத்துக்கு ஆளாகணும். இந்தியா கூட்டணி நீங்க இருக்கீங்களா இல்லையா, விரும்புறீங்களா, விரும்பியும் சேர முடியாம இருக்கான்றதே தெரியாத போது காங்கிரஸோட இன்னும் ஒரு அணி போய் சேரல. பிஜேபி வாழ்ந்து கொண்டு இருக்கிற எந்த கட்சிக்கு குறி வைக்கிறீங்கன்னா அந்த கட்சி உங்களை வேற மாதிரி தான் பார்க்கும். அது பிஜேபி பத்தி கேட்கவே வேண்டாம். அதுக்காக அந்த கனவு காணக்கூடாதுன்னு இல்லை, விஜய்க்கு அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்லலாம். முதல்ல முதலமைச்சர் பதவியில தன்னை நிரூபிக்கணும்ல, அப்புறமில்ல பிரதமர். விவாதத்துக்கே அவசியமற்ற தலைப்பு அது. இப்போ அந்த சூழல் வரட்டும், பார்க்கலாம். இந்தியா கூட்டணியில எப்படி தாவேக்காவை சேர்க்கறதுன்னு மாணிக்கம் தாக்கூர் கேட்கிறார். எம்பிக்கள் இல்லை எப்படி சேர்க்கறதுன்னு கேட்கிறார். இதை விட மக்களை முட்டாளாக்க முடியாது, ஏமாற்ற முடியாது, பொய் சொல்ல முடியாது. 4 கட்சிகள் எம்பிக்களே இல்லாமல் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. மாணிக் தாக்கூர் எடுத்து படிக்கட்டும். அவர் இல்லைன்னு சொன்னா எந்த 4 கட்சின்னு நான் சொல்றேன். ஏன் காங்கிரஸுக்கு ஒரு நெருடல் இருக்கா தாவேக்காவை உள்ள இணைக்கிறதுல? அவங்களுக்கு என்ன சார் நெருடல்? வந்தா சந்தோஷமா ஆதரிப்பாங்க சார். விஜய்க்கு ஒரு தயக்கம் இருக்கு, பிஜேபியை பார்த்து பயப்படுறாரு அவர். தாவேக்காவுக்கு பயம் இருக்கு, அது பல நேரங்கள் அவங்க நிரூபிச்சுட்டாங்க. விமர்சிக்க வேண்டிய விஷயத்தை கூட அவங்க பிஜேபிக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைப்பது இல்லை. திமுக அன்னைக்கு வாய்கிலேயே பேசுறாங்கல்ல, பாஞ்சுக்கிட்டு வர்றாங்கல்ல, ஒரு வாரத்தை பிஜேபி எதிராக சொல்லுங்க. பிஜேபி எதுக்குன்னு நான் சொல்லி விமர்சிக்க வேண்டிய விஷயங்கள்ல கூட பொது நலன் சார்ந்து, தமிழ்நாட்டு நலன் சார்ந்து, தமிழ்நாட்டின் உரிமைகள் சார்ந்து கருத்துக்களை சொல்ல வேண்டிய நேரத்தில் கூட அந்த கருத்து பிஜேபிக்கு எதிராக இருந்தால் 100% வாயை முடிக்கிறாங்க தாவேக்காவினர். தாவேக்காவை ஆதரித்தவர்கள் வெட்கப்படணும். அந்த ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்ததற்காக விஜய் தான் வெட்கப்படணும். இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. மற்ற தீர்மானங்கள்லாம் போடுறாங்களே, அதெல்லாம் என்னென்ன தீர்மானம் போட்டிருக்காங்க? தமிழ் தாய் வாழ்த்துக்கு வாழ்த்து. அந்த தீர்மானத்தை என்ன பண்ணீங்க? அந்த தீர்மானத்தை என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த தீர்மானம் யாருக்கும் அனுப்பி வைக்கப்படாது, யாருடைய அனுமதிக்காகவும் இது அனுப்பப்படாது. அதை பூட்டி வச்சுட்டாங்க சார் உள்ளேயே. குறைஞ்சபட்சம் அதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எடுத்து கவர்னருக்கு அனுப்ப வேண்டாமா சார்? கன்னத்துல அரைஞ்ச மாதிரில இருக்கும் அரசியல் ரீதியா. ஏன் செய்யல? ஏன் சார் செய்யல? அந்த தீர்மானம் எதுக்கு போட்டாங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சு. அந்த தீர்மானம் எதுக்காக திடீர்னு போட்டாங்க? ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் போட்டாச்சு, அரசாணைகள் இருக்கு, தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடணும், அரசு நிலையத்தில் கண்டிப்பா பாடணும்னு. எதுக்காக போட்டாங்க? முதல்ல பாடணும் தமிழ்நாடு. எதுக்காக அந்த தீர்மானம் போட்டாங்கன்னு கேட்கிறேன். திடீர்னு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த யாருக்கு? எந்த இதுக்கு? மத்திய அரசுக்கு. வேற என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டுல? அந்த இந்த தீர்மானத்தை போட வேண்டிய அவசியம் எதுக்கு சார் வந்துச்சு? மத்திய அரசா சொல்லிடுச்சு நாங்க 3ஆவதா பாடணும், 4ஆவதா பாடலாம், எதுவும் சொல்லல. தேசிய கீதமும் வந்தே மாதரும் அடுத்தடுத்து பாடப்படணும், இடையில எந்த பாட்டு இருக்கக்கூடாது தான் சொல்றோம்னு சொல்றாங்க. 2 தடவை கோர்ட்ல தெளிவுபடுத்திட்டாங்க. இந்த தீர்மானம் எதுக்காக போட்டாங்க சார்? நீங்க சொல்லுங்க எனக்கு. திடீர்னு எதுக்கு தீர்மானம் வச்சு? ஏன் தெரியுமா? மனோன்மணி சுந்தரநாள் பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. தமிழ் தாய் வாழ்த்து இயற்றியவர் அவர் பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் திருநெல்வேலியில் இருக்கு. 10 நாள் முன்னாடி சர்க்குலர் அனுப்புறார் கவர்னர், தமிழ் தாய் வாழ்த்த 3ஆவதா தான் பாடணும். எந்த சட்டத்திலையும் கிடையாது. இதை நான் சொல்லல, மத்திய அரசின் வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் சொன்னது, பிரமாண பத்திரம் மூலமா சொல்லியிருக்கிறார். கடைசியில பாடணும்னு எந்த விதியும் கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், வந்தே மாதரம் தேசிய கீதம் தொடர்ந்து கேப் இல்லாம அடுத்தடுத்து பாடப்படணும். நீங்க மேல எது வேணாலும் பாடிங்க, கீழே எது வேணாலும் பாடிங்க, அதை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. சட்டத்திலேயே விதிகள்லயே அது இல்லை. அப்ப இல்லாத விதியை சொல்லி தமிழ் தாய் வாழ்த்த 3ஆவதா தான் பாடணும்னு ஆளுநர் ரவி செஞ்ச மாதிரி ஒரு சேட்டையை, சில்மிஷத்தை, தமிழர்களுடைய உணர்வுகள் மேல காலை ஏறி மிதிக்கிற மாதிரி ஒரு ஆளுநர் செய்கிறார். அதை 10 நாள் முன்னாடி துணைவேந்தர் ஓப்பன் பிரஸ் மீட்ல சொல்றாரு, எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, நாங்க 3ஆவதா தான் பாட போறோம், இல்லாட்டி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு துணைவேந்தர் பேட்டி கொடுத்து 10 நாள் இந்த அரசு மௌனமா இருந்துச்சு சார். இப்ப புரியுதுங்களா? அதுக்கு பிஜேபிக்கு பயந்தவங்கன்னு நான் சொல்றதுக்கு ஆதாரத்தோட தான் நான் சொல்றேன். அப்படிப்பட்ட ஆளுநருக்கு பாடம் புகட்டுற மாதிரி, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை சொல்ற மாதிரி தான் இந்த தாவேக்கா அரசு செஞ்ச மிக நல்ல விஷயம். தீர்மானம் போட்டது. போட்டு என்ன பண்ணிருக்கணும்? அதோட ஒரு காப்பி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கவர்னருக்கு அனுப்பியிருக்கணும் சார். ஏன் அனுப்ப மாட்டீங்க? அனுப்பிச்சா கவர்னர் கோச்சுக்குவாரோ? இப்ப இது பதுங்கலா பாய்ச்சலா? சொல்லுங்க எனக்கு.
இதுதான் விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம்னு நான் சொல்றேன். உரிமைகள் பாதுகாக்கப்படுகிற வேண்டிய நேரத்துல, உணர்வுகளை உறக்க சொல்ல வேண்டிய நேரத்துல நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா, திரும்ப சொல்றேன், இது தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகம். சட்டசபையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்கு? அருவருப்பா இருக்கு. நேரலை செய்கிறோம்னு ஒரு சாதனையா சொல்லிக்கிறாங்க. நேரலை நாங்கள் தான் தொடங்கினோம்னு திமுக ஒரு பக்கம் சாதனையா சொல்லிக்கிறாங்க. இந்த லட்சணத்துலதான் இந்த விவாதங்கள் நடக்கும்னா இந்த நேரலை அவசியம் தானாங்கிற கேள்வியை பொதுமக்கள்ல ஒரு சாராரிடையே ஏற்படுத்தியிருக்கு. பெண்கள் பார்க்குறாங்க, இளைஞர்கள் பார்க்குறாங்க, அரசியல்மயப்படுகிறார்கள். சட்டமன்றம்னா என்னன்னே தெரியாதவங்களாம் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் சரி, இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்ட விவாதங்களை அவங்க பார்க்கணுமா? ஏற்கனவே தொலைக்காட்சி தொடர்களால் சீரழிஞ்சு போயிருக்கிற சமுதாயத்தை மேலும் சீரழிக்கணுமா? நீங்க என்ன கத்து தரீங்க இந்த சொசைட்டிக்கு? நீங்க வெற்று வாதங்கள், வெற்று கூச்சல்கள், பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள், சீண்டல்கள், இதெல்லாம் வெளியே தெரியாத வரைக்கும் உள்ளுக்கு இதெல்லாம் இப்ப புதுசாக நடக்குது. காலகாலம் நடந்தது தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஏதோ தாவேக்கா வந்துதான் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்க நிர்வாகத்துக்கு புதுசுன்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சீண்டல் வேலைகளில் ஈடுபடுறாங்க. சில அமைச்சர்கள் திட்டமிட்டு அந்த சில வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அப்கோர்ஸ் எதிர்கட்சிகள் அதை எந்திரிச்சு கேட்க தான் செய்வாங்க. அது நீங்க சும்மா இருந்தாலே பேசுற ஆட்கள், நீங்க ஒரு வார்த்தையை விடுவாங்களா? அவங்க நியாயப்படுத்தலை. இது அவசியம் தானான்னு நான் கேட்கிறேன். ஸோ அந்த பொறுப்புணர்வு யாருக்குமே இல்லாத போது இந்த நேரலை அவசியம் தானா என்கிற அந்த கேள்வியை இந்த கடந்த ஒரு சில வார நிகழ்வுகள், சட்டமன்ற நிகழ்வுகள் நமக்கு காட்டுது. இல்லை, நேரலை அவசியம் தானா அப்படின்றதுக்கு நம்ம போகணுமா, அல்லது இந்த பேச்சுக்களை குறைச்சிக்கணும், இந்த போக்கை குறைச்சிக்கணும்? அர்த்தம் அதுதான் சார். நேரலை வேண்டுமா? இப்ப நேரலை எல்லாம் எப்படிப்பா நாங்க போராடி வேணும்? அப்ப ஒழுங்கா பேசு. இத்தனை லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பயம், தார்மீக பயம் உங்களுக்கு யாருக்காவது இருக்கா? ஆளுங்கட்சிக்கும் இல்லை, எதிர்கட்சிக்கும் இல்லையே. அப்ப இத்தனை ஒண்ணு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து பேசுங்க, அவ்வளவுதான். இதற்கு அடிப்படை காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? யார் இல்லாத விட ஒரு திமிர், ஆணவம், அகம்பாவம், இது அத்தனையும் தான் காரணம். யாருக்கிட்ட இருந்தாலும் அது தப்பு தான். ஆளுங்கட்சியினரிடம் இருக்கவே கூடாது. அது இருந்தால் 2 மடங்கு தவறு. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு தான் கூடுதல் பொறுப்பு இருக்கு. அந்த அரசு நடத்திட்டு போகணும். அது இப்ப தொங்கு சட்டமன்றத்தால் அமைந்த அரசை காப்பாத்திட்டு இருக்கணும். இவ்வளவு ரிஸ்க் இருக்கிற போது இந்த வாய் தேவையான்னு கேட்கறது சூழல் வரவே கூடாது. புரியுதுங்களா? அதுக்காக அவன் என்ன வேணாலும் சொல்லுவான், இருக்கு நான் கேட்டு சும்மா வருமானம், நான் அப்படி நியாயப்படுத்தல. அவர்கள் ஒண்ணு சொன்னா நீங்க 2 கொடுங்க. ஆனால் தொடங்கி வைக்கிறது நீங்களா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அந்த சில்மிஷத்தை, சேட்டையை, சர்ச்சையை தொடங்குகிற நபராக, தொடங்குகிற தரப்பாக ஆளுங்கட்சியினரோ ஆளும் தரப்போ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க இப்பதான் லேர்ன் பண்றாங்க, கத்துக்கிறாங்க. சரி, லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற போதே இந்த பேச்சு பேசுனீங்கன்னா அப்ப லேர்ன் பண்ணி முடிச்சா என்ன கதியோன்னு பயமா இருக்கு. நான் குத்தி காட்டல சார். திமுகவும் அண்ணாதிமுக கடந்த காலங்களில் பண்ண தவறுகள் தான். நீங்க அவங்களுக்கு மாற்றுன்னு சொல்லி தானே வந்திருக்கீங்க. நீங்களாவது அதே பாதையில பயணிக்காம இருக்கணுமேன்னு நான் சொல்றேன். சபாநாயகர் எப்படி நடத்துகிறார் அவையை? ஒரு பக்கம் நினைச்சா பாவமா இருக்கு, இன்னொரு பக்கம் பெருமையா இருக்கு. 75 வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. படாத பாடுபடுறாரு. குறிப்பா ஆளுங்கட்சியினரை கட்டுப்படுத்ததான் அவர் ரொம்ப திணறாருன்னு தோணுது எனக்கு. அந்த அளவுக்கு பொதுவா ஜெயலலிதா இருக்கிற போது, கலைஞர் இருக்கிற போது இப்படி ஸ்டாலின் வரைக்கும் கூட சொல்லி இப்படி ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா அமைதியாயிடுவாங்க. இப்ப விஜய் அப்படி பார்க்க மறுக்கிறாரா, இல்ல எந்த நேரத்துல அவர் அப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் புரியலையா அப்படின்றது நமக்கு தெரியல. திமுகவினர் அப்படிதான். உதயநிதி எழுந்து பேசுற போதே எதிர்த்து கத்துறாங்க. அந்த சபாநாயகர் பல நேரங்களில் சொல்லி காட்டுறாங்க. அப்போ உங்க தலைவர் பேசுறதே நீங்க தடுக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கிற போது அவங்ககிட்ட பதில் இல்லை. எகைன் நின்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு உறுப்பினர் ஒரு இடம் மாதிரி உட்கார்றார். நேரு சொல்லி எப்ப போய் அங்கே உட்காருங்கிறார். வேலு சொல்றார் போய் அந்த இடத்துல உட்காரு, உன் இடத்துல போய் உட்கார மாட்டுறாரு. திரும்ப சபாநாயகர் எச்சரிச்ச பிறகுதான் அந்த திமுக உறுப்பினர் அவர் இடத்துல போய் உட்கார்றாரு. இந்த அழிச்சாட்டியும் எதுக்கு? அந்த கட்டுப்பாடு இல்லாம போயிடுது இல்ல. அதனால இந்த நேரலையே வேணாங்கிறேன் நான். அப்போ ஒழுங்குங்கிறது இப்படிதானா? சொன்னா கேட்கக்கூடாது போல இருக்கு, சொல்றாலே கேள்வி கேட்கணும் போல இருக்குன்னு சின்ன பிள்ளைகளுக்கு இதுதான் கத்து தெரியலாம். நீங்க சபாநாயகர் அந்த வகையில பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரிதான். ஒரு 90% அவர் நல்லா தான் ஹேண்டில் பண்றாரு. சில நேரங்கள்ல ஒரு சில வார்த்தைகளை தான் நேற்று அவருடைய நல்ல மனசை இவங்க தப்பா அந்த ப்ரிவிலேஜை இவங்க தப்பா பயன்படுத்துறாங்கன்னு தோணுது. தலவாய் சிந்தறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்குறார், இப்ப கை தூக்குறார், பேசுங்கிறார். பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னு ஏதோ தவற சுட்டி காட்டுறாருன்னு நினைச்சேன்னு தான் நான் பேசுறேன். அவர் ஏதேதோ பேசி கடைசியில ஆஸ்டினோட சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு. கலைவாணன் கூட ஏதோ சண்டை போட்டுருந்தார். அப்போ ஒரு உறுப்பினர் கையை தூக்குனா அது எதிர்த்தரப்பாக இருந்தா கூட பேச அனுமதிக்கணுங்கிற அந்த நல்ல மனசை தலவாய் சுந்தரம் போன்றவர்கள், உதாரணத்துக்கு அவர் சொல்றேன், பல உறுப்பினர்கள் தவறா பயன்படுத்துறாங்க, ஆளுங்கட்சியினரும் சேர்ந்து. அதை தவிர்க்கணுங்கிற நான். இப்ப இதனாலதான் அவர் படாத பாடுபடுறாரு, பார்க்க பரிதாபமா இருக்குன்னு நான் சொன்னேன். ஆளுங்கட்சியை எப்படி கண்ட்ரோல் பண்றது சபாநாயகருக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த பதவியோட பொறுப்பே அதுதானுங்க. கடமையில கடந்த காலங்களில் பெரும்பாலும் யாரும் இந்த அளவுக்கு பண்ணல. அப்போ அந்த கட்டுப்பாடு மிக்கவரா இருந்தாங்க. இப்போ விஜய்க்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா சபாநாயகரே ஓபன் சபையில சொன்ன மாதிரி
யாருடைய கவனத்தை இருக்கிறதுக்கு நீங்க கவன ஈர்ப்பு தீர்மானத்துல இப்படி திசை மாறி போய் எதையோ பேசுறீங்கன்னு கேட்கிற அளவுக்கு விஜய் என்ன சொன்னா சந்தோஷப்படுவாரு, இல்லை என்ன பண்ண அவர் இருக்கலாம்னு ஜெயலலிதா காலத்திலேயே துதிப்பாட நாட்கள்லாம் உண்டு, ஸ்டாலின் துதிப்பாட நாட்களும் உண்டு. சரிதானா? அப்ப நீங்க மாற்றுன்னு சொல்லிட்டு நீங்களும் அதே வேலையை பண்றீங்களே, சரியான்னு கேட்கிறோம். நம்ம சபாநாயகர் அதை கண்டிச்சிருக்கிறார். தேவையானது மட்டும் பேசுங்க, டைம் நிறைய இருக்கு, எல்லாம் சுகர் பேசிட்டு ரொம்ப நேரம் எல்லாரும் உட்கார முடியாதுன்னு அவரும் யதார்த்தமாகவும் சொல்லி பார்க்கிறார், கண்டிப்போடையும் சொல்லி பார்க்கிறார். சம்பந்தப்பட்ட தலைவர்கள் மனசாட்சியோடு உட்கார்ந்து பேசி அந்தந்த கட்சியினரை கட்டுப்படுத்தலைன்னா அவர்கள் சபாநாயகருக்கு செய்கிற துரோகம், அந்த சபைக்கு செய்கிற துரோகம், தமிழ்நாட்டுக்கு செய்கிற நன்றி மறந்த தனம்னு தான் நான் சொல்றேன். இந்த நாகரிகமா அதுதான் எனக்கு வார்த்தையும் கிடைக்கல. தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை படிப்படியாக விஜய் அவர்கள் நிறைவேற்ற ஆரம்பித்திருக்கிறார். 3 சிலிண்டர் இலவசம், யாருக்கு 2 லட்சத்துக்கு கீழே ஒண்ணுமே இல்லாததுக்கு அது பரவாயில்லதான். அப்போ விஜய் வந்து மக்களை ஏமாற்றுகிறார். நான் சொல்லல, சொன்னது யார் சொல்லுங்க? சொன்னது யார் தெரியுமா? விஜய் தான் சொன்னார். அந்த வீடியோ ஆடியோ இன்னைக்கு சமூக வலையில வந்துட்டு இருக்கு. அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் என்று சொல்லிவிட்டு இப்போது அந்த குடும்ப தலைவிகளுக்கு கண்டிஷன் போடுகிற அரசாக நாங்கள் இருக்க மாட்டோம், மக்களை நாங்கள் ஏமாற்ற மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்புல வாசிக்கிறார். 6 சிலிண்டர் 2500, 4000 படித்தவர்களுக்கு, பட்டதாரிகளுக்குன்னு. அவர் பாஷையில் இது மக்களை ஏமாத்துறது. நான் அரசியல், இதுல அரசியல் நான் பேசவே மாட்டேன். 6 சிலிண்டர் கொடுக்கவே இல்லைன்னாலும் நான் பாராட்டுவேன் விஜய. நீங்க அரசியல்ல திட்டிக்கோங்க மேடை போட்டு. இந்த தமிழ்நாடு அரசு இருக்க நிதி நிலைமையில இந்த கதி இல்லை, இது தேவையில்லைன்னு சொல்றதை ஆதரிக்கிறவங்கள முதல் ஆளா நான் இருப்பேன். ஆனால் 1 சிலிண்டர் கொடுத்தாலும் அது ஒரு வயிற்றுல பால் வார்க்கிற மாதிரின்ற பல ஆயிரம் குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ இது வரவேற்கிறன்றதை அந்த ஆங்கிள் வேணா வரவேற்கலாமே தவிர, என்ன சார் 6க்கு 3 தான் கொடுத்தாரு, நான் ஒரு கிராமங்களில் சொன்னா அதுக்கு மேல வார்த்தை வர வேண்டாம்னு பாக்குதேன். 6 கொடுத்துருவாரு, 12 சிலிண்டருக்கான காசு உங்க தலையில வைப்பாரு, முதுகுல முடி உறிஞ்சி எடுப்பாரு. பரவாயில்லையா? எடுத்துட்டு விஜய் வச்சுக்க போறது இல்லை. தமிழ்நாடு அரசுக்கு அது அவ்வளவு நிதிச்சுமை இருக்கு. உங்களுக்கு 5000 கொடுத்தா 10,000 உங்க தலையில கட்ட போறாங்கன்னு அர்த்தம். அப்பதான் அந்த 5000 கொடுக்க முடியும். இந்த குறைஞ்சபட்ச அறிவுக்கு, இந்த குறைஞ்சபட்ச யதார்த்தத்துக்கு பொதுமக்கள் வரலைன்னா உங்க தலையில தான் வந்து விடியும். அது 6 சிலிண்டர் ஆகட்டும், 1500 ரூபாய் கூட கொடுத்து 2500 ஆகட்டும், படித்து வேலை இல்லாமல் இருக்கிற பட்டதாரிகளுக்கு மாதம் 4000, இதெல்லாம் 1000 பேர் அடுக்கட்டும். அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. எவ்வளவு கொடுக்குதோ இந்த அரசு, அதை விட 2 மடங்கு உங்களிடமிருந்து எடுக்கப்படும். துடிக்க துடிக்க எடுப்பாங்க. அது ஒரு பக்கம் யோசிச்சாலும் விஜய் அவர்கள் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல எல்லாம் வந்துட்டு எங்க கொடுப்பாருன்னா 2500 பத்தி வரைக்கும் வார்த்தையே வரலையே. எங்க கொடுப்பாரு? 5 வருஷம் இருக்கு சார். இதெல்லாம் எதான் சொல்றேன், இதெல்லாம் தூக்கி தூர போடுங்க சார். இதெல்லாம் அரசியல், வெளியில போய் பேசட்டும், நம்ம யதார்த்தத்தை பேசுவோம். 5 ஆண்டுகளும் விஜய் 2500 பத்தி பேசலைன்னா சந்தோஷப்படுற முதல் நான் தான். ஆனால் வெளிப்படைத்தன்மையோட அதை அறிவிக்கணும். 2500 கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், வாக்குறுதியில கொடுத்தீங்க, உட்கார்ந்த பிறகுதான் தெரிஞ்சு கொடுக்க முடியாது, என்ன மன்னிச்சிருங்க. சொல்லலைன்னா விஜய் கிட்ட நேர்மை இல்லைன்னு அர்த்தம். விஜயை பாராட்டும் ஒரு ஆங்கிள், நேர்மை இல்லைன்னு விமர்சிப்போம். ஆரம்பத்திலே சொல்லுங்க சார், இன்னொரு 6 மாசம் கழிச்சு கூட சொல்லுங்க. 1 வருஷம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், இதே நம்ம சரியாகும்னு பார்த்தேன், முடியல, 2500 முடியல, ஒரு 500 ரூபாய் கூட்டி 1500 ஏத்துக்கோங்க அப்படின்னு வெளிப்படையா அறிவிக்கணும். இந்த பூசி முழுகிற வேலை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இல்லை, உங்களுக்கும் அண்ணா திமுகவுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு மக்கள் பார்ப்பாங்க. ரொம்ப சீக்கிரம் அம்பலப்பட்டு போயிடுவீங்க. மக்கள் உங்களை விட புத்திசாலிகள். நீங்க ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படியே ராஜதந்திரமா நகர்த்திட்டு போயிடலாம். நாங்கள் சொன்னது 5 ஆண்டுகளுக்கு தானே செங்கோட்டை எனக்கு சொல்றதுக்கு சொன்னாரு. அதை பார்த்துட்டு தானே திமுக உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. இதே கதி தாவேக்காவுக்கும் வராது என்று சொல்ல முடியாது. அதனால வெளிப்படைத்தன்மையா ஒத்துக்கோங்க. இல்ல நினைக்கிறீங்களா முடியாதுன்னு சொல்லி சரண்டர் ஆகுது? அது ஏன் சரண்டர் வார்த்தை நீங்க ஏன் சார் பயன்படுத்த? இல்ல சார், நான் சொல்லல அந்த வார்த்தையை. வெளிப்படைத்தன்மை என்ற வார்த்தையை தான் நான் பயன்படுத்தினேன். விஜய் சொன்ன வார்த்தை, இந்த அரசு வெளிப்படைத்தன்மையோடு இயங்கும். பதவியேற்க சொன்னாரா? அதுல ஒரு பகுதி தான் இது, ஒரு விஷயம்தான் இது. நிதி நிலைமை சரியா இல்லை, ஒரு குழு அமைச்சிருக்கோம், மான்டெக்ஸ் கல்வாலியா தலைமையில் நிதி நிலைமை மேம்படுத்திருக்கு. அதெல்லாம் நிதிநிலை மேம்பட்ட பிறகு நான் தர்றேன், இப்போதைக்கு இதுதான் செய்ய முடியும் அல்லது இப்போதைக்கு இதை செய்ய முடியாதுன்னு வெள்ளை அறிக்கை இல்லை, ஒரு அறிக்கை விடணும்னு எதிர்பார்க்கிறேன். விஜய் கிட்ட எதிர்பார்ப்பேன். விஜய் எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். நேர்மை இருக்கும், வெளிப்படைத்தன்மை இருக்கும்னு சொன்னார் இல்லையா, அதை வச்சுதான் நான் எதிர்பார்க்கிறேன். இன்னொரு பக்கம் மகளிருக்கான அந்த பயண திட்டத்தையும் கொஞ்சம் விரிவாக, அது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தானே. அது என்ன சார், முதல்ல ஒரு 7000 பஸ்ல போகலாம், இப்போ 12000 பஸ்ல போகலான்னு சொல்றாங்க. அதுவும் வரப்பிரசாதம் தான். கஷ்டப்படுற பெண்களுக்கு அது நிச்சயமா கை கொடுக்கும் தான். அதை தாண்டி அதில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை.